இது அமேஸ்ஃபிட் சமீபத்தில் இந்தியாவில் லான்ச் பண்ண ஆக்டிவ் 2 மாடல். ஆரம்ப விலை 10,000 ரூபா. இப்போ அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது அமேஸ்ஃபிட் பிப் 6. இதோடைய விலை 8,000 ரூபா. இது இரண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? எதை வாங்கலாம்? நம்ம 2,000 ரூபா சேவ் பண்ணிட்டு இதை வாங்கிட்டு போயிடலாமா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிப்போம். இதான் அமேஸ்ஃபிட் பிப் 6னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில் இந்த ப்ராடக்ட்னுடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்த கலர்னுடைய பேர் சார்கோல். ஸோ வெளியிலே பார்த்தா உங்களுக்கு சார்கோல் கலர் தெரியும். திறந்து பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த வாட்ச் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாட்ச் இருக்க ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இதான் இந்த அமேஸ்ஃபிட் பிப் 6னுடைய வாட்ச்சு. அதுக்கப்புறமா இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் பக், சின்ன ஒரு சார்ஜிங் டாங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு வயர்லாம் கிடையாது. அப்புறம் யூசர் மேனுவல், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங். சரி, இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்சோடைய டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட ஸ்கொயர் வடிவத்தில் ஒரு ஆப்பிள் வாட்சினுடைய ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.97 இன்ச், கிட்டத்தட்ட 2 இன்ச் டயகனலி ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே பற்றி அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. பின்புறத்தில் எல்லா சென்சரும் நீங்கள் பார்க்கலாம். சைடில் 2 பட்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு மைக்குக்கான ஒரு ஹோல் இருக்குது. இந்த பக்கம் ஸ்பீக்கருக்கான ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் ஸ்ட்ராப்பை நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். 22mm வாட்ச் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு அமேஸ்ஃபிட்டில் இருந்து தான் வாட்ச் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மெத்தடில் இருக்கக்கூடிய எந்த ஒரு 22mm வாட்ச் ஸ்ட்ராப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஸ்ட்ராப்பை நீங்கள் இந்த வாட்சில் அட்டாச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிலிக்கான் வாட்ச் ஸ்ட்ராப்பு. ஸோ நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி கையில் மாட்டிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ சின்ன கையாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு கையாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நீங்கள் இதை கையில் மாட்டிக்கலாம். போட்டுக்கு ரொம்ப நேரம் கையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைட் வெயிட்டாகவும் இந்த ஓவராலாக வாட்ச் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் போட்டிருந்தாலும் எந்த ஒரு இரிட்டேஷன் கிடையாது. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கையோடு சேர்ந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காதனால கம்ஃபர்டபுளாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் நீங்கள் ஸ்லீப் டாக்கிங் பண்ணுறது கூட இந்த வாட்ச் ஸ்ட்ராப் நீங்கள் தாராளமாக நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைனில் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்லைட்டான ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கர்வ் நல்லா இருக்குது. அதாவது ஒரு ப்ரீமியம்னஸ் கொடுக்குது. அதே நேரத்தில் அதிகமான கிளாரை கேட்ச் பண்ணல. இந்த கிளாரை கேட்ச் பண்ணுறதும் மெயின் இமேஜாக உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் இந்த கிளாஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அவங்களுடைய இந்த அமேஸ்ஃபிட் பிப் சீரீஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். முக்கியமாக பிப் 5க்கும் பிப் 6க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்கிரேட். அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதனுடைய டிஸ்பிளே குவாலிட்டி. AMOLED டிஸ்பிளே தரமான டிஸ்பிளேயாக இருக்குது. அவுட்டோரில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் எழுத்துக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்டோர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் இருக்கிறனால பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எழுத்துக்கள் மற்றும் நீங்கள் வரக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாமே கிளியராக தெரியுது. இந்த வாட்ச் ஃபேஸை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாட்ச்லேயே 2-3 வாட்ச் ஃபேஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அப்ளிகேஷனில் எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. சைடில் இருக்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்சில் என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் வடிவத்தில் வந்துடுது. என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. ரெடினஸ் அப்படிங்கிற உங்களுடைய ரெடினஸ் ஸ்கோர், இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் எவ்வளோத்துக்கு ரெடியாக இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா எல்லாம் அப்படி உங்களுக்கு சொல்கிறது. ஹார்ட் ரேட் மானிட்டர், இந்த ஹார்ட் ரேட்னுடைய அக்யூரசி நல்லா இருக்குது. இந்த ஹார்ட் ரேட் அக்யூரசி, இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் இதில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட் ரேட் புஷ் பண்ணி எக்ஸ்டர்னல் டிவைஸ், அதாவது அட்வான்ஸ் சைக்கிள் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறப்போ எக்ஸ்டர்னல் டிவைஸை சென்சர் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சென்சர்லாம் வாங்காமல் இதில் இருக்கக்கூடிய வாட்ச் சென்சர் டேட்டாவை நீங்கள் அதில் புஷ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பிளட் ஆக்சிஜன் வந்து SpO2 லெவல். ஸோ SpO2 ஓரளவுக்கு ஒரு அக்யூரேட்டான வேலையை காமிக்குது. பட் இது வந்து ஒரு மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட் கிடையாது. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஃபிட்னஸ்க்கு கால்குலேட் பண்ணி சொல்லுது. உங்களுக்கு ஒன் டாப் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா மெஷர்மெண்ட்டையும் ஒரே நேரத்தில் சொல்லிடுது. ஒர்க் அவுட்ஸை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 140க்கும் மேற்பட்ட ஒர்க் அவுட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க் அவுட்ஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிறப்போ தேவையான டேட்டா உங்களுக்கு கரெக்டான டேட்டா உங்களுக்கு காமிக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை பாஸ் பண்ணிட்டு சாயங்காலமாக வந்து நம்ம ரெஸ்யூம் பண்ணோம் அப்படின்னு ரெஸ்யூம் லெட்டருக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் மேப் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்லைன் மேப்ஸ் நீங்கள் நேவிகேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒர்க் அவுட் டைமுக்கு மட்டும்தான். அதாவது நீங்கள் கூகுள் மேப் மாதிரி பக்கத்தில் இடத்துக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி மேப்பில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் ரன்னிங் போகிறீங்க, சைக்கிளிங் போகிறீங்க அப்படின்னா மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ரூட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தாராளமாக இதில் போய்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் அதில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வாட்ச் 20,000, 30,000, 40,000 வாட்சில் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். அது எல்லாமே 8,000 கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே லான்ச் பண்ண இந்த அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் டியூலையும் இது எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இருக்குது.
வெதர் அப்ளிகேஷன் இருக்குது. அப்புறம் ஜெப் கோச் அப்படிங்கிறது நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணணுமோ உங்களுடைய டார்கெட் அப்ஜெக்டிவ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஏஐ கோச் உங்களுக்கு சொல்லிடுது. ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்த வாட்சில் நம்ம பண்ண எல்லா ஒர்க் அவுட்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க் அவுட்டும் நான் ரன் பண்ணி பார்த்துட்டேன். ஜிம் ஒர்க் அவுட், வாக்கிங், ரன்னிங், அப்புறம் பேட்மிண்டன், சைக்கிளிங், எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் நான் ரன் பண்ணி பார்த்துட்டேன். இந்த வாட்சுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இதுக்கப்புறமா ஒர்க் அவுட்டுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் பண்ண லாஸ்ட் 7 டேஸில் உங்களுடைய ஒர்க் அவுட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு மேப் பார்த்துக்கலாம். மேப்ஸ் வந்து ஆஃப்லைன் மேப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. ஆக்டிவிட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். பாய் ஸ்கோர் அப்படிங்கிறது உங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டி இண்டெக்ஸ் ஸ்கோரு. அப்புறம் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்லீப் மானிட்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்லீப் மானிட்டரிங்கோட அக்யூரசி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு ஆப்பிள் வாட்ச் மாதிரி அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல, பட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல அக்யூரசி உங்களுக்கு கொடுக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபோன் ப்ளூடூத் எபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபோனோட நீங்கள் பேர் பண்ணியிருந்தப்போ ப்ளூடூத்தை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நம்ம பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்குது. ஸோ மைக்கினுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸ்பீக்கருடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் லவுடான ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவுட்டோர்லேயும் அவங்க பேசுறது கிளியராக கேட்டிருக்கும். பட் காதுக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சு கேட்டால் தான் அவங்க பேசுறது நமக்கு கேட்குது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா மெம்பர்ஷிப் கார்ட்ஸ், ஏதாச்சும் நீங்கள் மெம்பர்ஷிப் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம். அது இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணி பார்க்கல. மியூசிக் கண்ட்ரோல், அலாரம், கேலண்டர், அப்புறம் சன் மூன் ரைசிங் டைம், காம்பஸ், பெண்களுடைய மாதவிடாய் கணக்கு பண்ணுறது, ஸ்டாப் வாட்ச், டைமர், டு டூ, வாய்ஸ் மெமோஸ், அப்புறம் இந்த மாதிரி ரெகுலராக பார்க்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. அகெயின் இவங்க அமேஸ்ஃபிட் வாட்சில் பொதுவாக அவங்க மிஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர், எனக்கு மிஸ் ஆகிற ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஷட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இதுலேயும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டன் நம்ம இது வந்து கான்ஃபிகரபிள் பட்டன். ஸோ இப்போதைக்கு நான் ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு என்ன கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒர்க் அவுட் ஷார்ட் கட்ஸ் திறக்கிற மாதிரி. ஸோ இதுலேயே ஒரு பர்டிகுலர் ஒர்க் அவுட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மெயின் ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து சைடு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரெடினஸ் ஸ்கோர், உங்களுடைய இன்றைக்கி பண்ண ஆக்டிவிட்டீஸோட ஒரு சம்மரி, அப்புறம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா உங்களுடைய வெதர் நீங்கள் பார்த்துக்கலாம், ஹார்ட் ரேட் எவ்வளோ போயிருக்கு, அப்புறம் உங்களுடைய நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸுடைய ஷார்ட் கட்ஸ் நீங்கள் இங்கே இருக்குது. நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒரு விட்ஜெட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் என்னென்னலாம் விட்ஜெட்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ்க்கான பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. குவிக் செட்டிங்ஸ்க்கான டாகிள்ஸ் இங்கே இருக்குது. கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸ்டெப் கவுண்டிங்கோடைய அக்யூரசி ஒரு 80 to 90% அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய கேடன்ஸ் லெவல்ஸ், உங்களுடைய ஸ்ட்ரைடினுடைய லென்த்து, எல்லா மெஷர்மெண்ட்டும் பக்காவாக இருக்குது. ஜிபிஎஸ்னுடைய அக்யூரசி ஒரு ஹை அண்ட் வாட்சை நம்ம கம்பேர் பண்ணுறப்போ லைட்டாக கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அங்கங்கே பிசிறு விடுது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சு பார்க்குறப்போ ஜிபிஎஸ் அக்யூரசி நல்லாவே இருக்குது. ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகுது ஜிபிஎஸ் லாக் ஆகிறதுக்கு. பட் ஒன்ஸ் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா லாக் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுது. க்ளவுட் கவர் இல்லாட்டி ஒரு பில்டிங் கடியில் நீங்கள் போனால் மட்டுமே அப்பப்போ ஜிபிஎஸ் லாஸ் ஆகுது. எல்லா ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ட்ராக் பண்ணுறப்பையும் மீனிங்ஃபுல்லான டேட்டா காமிக்குது. முக்கியமாக எனக்கு ஜிம் பண்ணுறவங்களுக்கு இந்த வாட்ச் சூப்பராக இருக்கும். ஜிம் ஆக்டிவிட்டியில் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அப்ளிகேஷனை காமிக்கிறப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஐ எம் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். ஃபங்க்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹார்ட் ரேட்டோட அக்யூரசி நல்லா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. SpO2 அப்புறம் VO2 மெஷர்மெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு மெஷர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குது. சரி, வாட்சினுடைய ஆப்புக்கு வருவோம். ஸோ ஜெப் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பை நீங்கள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ கூகுளினுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்தோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வாட்சில் நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ்க்கான எல்லா சம்மரியும் இந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் க்ளீனாக நீங்கள் பார்த்துடலாம். ஒர்க் அவுட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண எல்லா ஒர்க் அவுட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். முக்கியமாக இந்த ஜிம்மில் பண்ண ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் இதெல்லாம் இன்புட் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி செட்டு ப்ளஸ் ரெப்பு மட்டும் தான் நான் செட் பண்ணேன். ப்ளஸ் அது தவிர என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், அப்பர் பாடி ரைட் ரோவா இல்லை பென்ட் ஓவர் ரோவா, லேட்ரல் ரைசஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 60 to 70% அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுது. அதுவே நீங்கள் கரெக்ட் பண்ண நினச்சா கூட நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த ஒர்க் அவுட் பண்ண முடிச்சதுக்கப்புறமா எந்த மசில்ஸை டார்கெட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸ் சூப்பராக சொல்லுது. சைக்கிளிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் அக்யூரசி பக்காவாக இருக்குது. நம்ம எங்கேயுமே ஒரு இடத்துலையுமே ரோடுலேருந்து மிஸ் ஆகாமல் நம்ம போன பாத்துலேயே கரெக்டாக காமிக்குது.
ஸோ வாட்ச் ஃபேஸும் பார்த்தீங்க அப்படின்னு நிறைய வாட்ச் ஃபேஸ் இருக்குது. ஒரு சில வாட்ச் ஃபேஸ் இப்போ பெய்டு பிக்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்ட்ராவா, கூகுள் ஃபிட் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு டேட்டா புஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் அவங்க சொல்கிறது 14 days வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், 3 நாள் முன்னாடி சார்ஜ் போட்டிருக்கேன், 34% சார்ஜ் இப்போ மிச்சம் தங்கியிருக்கு. ஸோ இதில் எத்தனை ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கேன், டெய்லி எவ்வளோ நேரம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியும் ஒரு 3 நாள் கழித்து 33% தான் 33% பேட்டரி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஃபிட்னஸ் வாட்சினுடைய கேட்டகரி. அதாவது ஹை அண்ட் சாம்சங் ஆப்பிள் வாட்ச்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்காது. இந்த பேட்டரி லைஃப் எனக்கு இந்த வாட்சில் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. சரி, இப்போ கடைசியாக ஒரு கேள்வி. 10,000 கொடுத்து இந்த ஆக்டிவ் 2 வாங்கலாமா, இல்லை 8,000 கொடுத்து இது வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு 10,000 கூட கொஞ்சம் காசு நீங்கள் போட்டாலுமே சஃபயர் கிளாஸ் போட்டு ஒரு அருமையான ப்ரொடெக்ஷன், ரவுண்ட் டயல் உங்களுக்கு கிடைக்குது. பட் உங்களுக்கு ஸ்கொயர் டயல் வேணும், உங்களுக்கு ரவுண்ட் டயல் வந்து உங்கள் கைக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ச் நீங்கள் வாங்கலாம். இந்த வாட்சில் உங்களுக்கு கொஞ்சம் வாட்ச் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த அமேஸ்ஃபிட் இந்த ஆக்டிவ் 2 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னாகவும் ஸ்லீக்காகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்லீக்னஸ்க்காக தான் இதோடைய விலை கூட, ப்ளஸ் இதோடைய ப்ரீமியம் பில்டு குவாலிட்டி. அதை விட இதுவும் ப்ரீமியம் மாதிரி தான் தெரியுது, ஆனால் ப்ரீமியம் மாதிரி. இது வந்து ப்ரீமியம், இது ப்ரீமியம் மாதிரி. ஸோ அந்த ஒரு பில்டு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ்க்காகவும் இந்த சஃபயர் கிளாஸ் ப்ரொடெக்ஷனுக்காகவும் தான் அது 2,000 கூட, இது 2,000 கம்மி. ஸோ உங்களுக்கு இந்த 2,000 கம்மியில் ஃபங்க்ஷனாலிட்டிஸில் எந்த ஒரு குறையும் வைக்கல. கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது இந்த 2 வாட்ச்லையுமே. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே முதற்கொண்டு ஒரு AMOLED டிஸ்பிளேல அருமையான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ், டிபெண்டபிள் பேட்டரி லைஃப், அக்யூரஸியுமே பார்த்தீங்கன்னா திருப்திகரமான அக்யூரஸி இருக்கிறனால ஃபிட்னஸ்க்கு வாட்ச் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அமேஸ்ஃபிட் பிப் 6 ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். உங்கள் கை ரொம்ப சிறுசாக இருக்குது, நீங்கள் கைக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ரவுண்டான வாட்ச் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் 2 கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுக்கான வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.